அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 8/3/2026 மாசி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. சூரிய உதயம் 6:26 சூரிய லக்னம் கும்பம். ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. விரைந்து முடிவெடுப்பீங்க. சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வதன் மூலம் விஷயங்களை எளிதாக நீங்கள் கையாளலாம். பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க. அதனை மனதில் கொண்டு வருத்தி கொள்ளாதீங்க. விரைவாகவும் எளிதாகவும் பணியாற்றுவது பற்றி சிந்தியுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வும் அனுசரிப்பும் இருப்பதே சிறப்பானது. அவற்றை பற்றி கணிப்பது குறைந்து கொள்வதன் மூலம் உறவை மலரச் செய்யலாம். பண விஷயத்தில் நீங்கள் பொறுமை தேவை. சரியான நேரத்தில் உங்களுக்கு இன்று பணம் கிடைக்கக்கூடியதாகவும் பண விஷயத்தை பற்றி கவலைப்படுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை. தீவிர உணவுகள், குறிப்பாக நீர் மற்றும் எலுமிச்சை சாறு உட்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, உங்களை சுற்றியுள்ளவர்களோடு ஒத்து செல்லுங்கள். ஏழை எளியவர்களுக்கு தேவைப்படுவோருக்கு உணவு அல்லது பணம் அளிக்க வேண்டியது நல்லது. இன்றைய நாளை உங்களுக்கு பொழுதுபோக்கிற்கு நீங்கள் விஷயங்களுக்கு ஈடுபடுத்தலாம். பணியிடத்தில் நீங்கள் பொறுமை சோதிக்குள்ளாகும் நாளாகவும் அமைதியான பணிகளை மேற்கொள்ளுங்கள். இதன் மூலம் உங்கள் பிறரின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் இருவருக்கும் இடையே எந்த விதமான அகந்தை பிரச்சனையும் வளர விடாதீங்க. உங்கள் துணையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவருக்கு ஆதரவு அளியுங்கள். இதன் மூலம் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படலாம். பணத்தை சேமிக்க வேண்டியது முதன்மையானது. கவலையற்ற எதிர்காலத்திற்கு பணத்தை கையாள திறமை தேவை. முடிந்த அளவு அமைதியாக நீங்கள் இருக்க வேண்டும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு சிறந்த ஒரு பலன்கள் பெற்றுத்தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, இன்று மிகவும் உற்சாகமான ஒரு நாளாக இருக்குது. இன்று உங்களுடைய மனதில் திருப்தி நிறைந்திருக்கும். பணியிட சூழல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இன்று மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் பல மடங்கு திறனுடன் பணியாற்றுவீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புவீங்க. அவருக்கு பிடித்தமானதை செய்து இருவருமே ஒன்றாக நேரம் செலவு செய்வீங்க. இதன் மூலம் வாழ்க்கை துணையிடத்தில் அன்பை பெருக்க உதவும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று மிகவும் உற்சாகமான ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் மனதில் திருப்தி நிறைந்திருக்கக்கூடியதாகவும் பணியிட சூழல் இனிமையாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்களுடைய மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் பல மடங்கு திறனுடன் பணியாற்றக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. அதிக பணம் சம்பாதிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய சம்பாதியும் சேமிப்பும் என்று ஏறுமுகமாக இருக்கும். மகிழ்ச்சி என்பது நம்முள் பிறப்பது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எந்த விஷயத்திற்கும் நீங்கள் பதட்டப்படாதீங்க. அதனை கடைபிடித்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். கடகம் ராசி நண்பர்களே, இறை வழிபாடு, ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வரமாக அமைஞ்சிருக்கு. சுய முன்னேற்றத்திற்கான பாதையில் நீங்கள் செல்லுங்கள். உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். நீங்கள் விரும்பியதை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். இன்று மிகவும் முன்னேற்றகரமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் புதிய பயணிகளுக்காக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். உங்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு காணப்படலாம். குடும்ப விருந்து விசேஷங்களில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். நிதி நிலைமையில் வளர்ச்சியாக வரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் உங்களிடம் அதிக பணம் காணக்கூடியதாகும். உங்களுக்கு நீண்ட கால பயணம் தரக்கூடிய விஷயத்திற்கு பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் திடநிலை காரணமாக ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிக பொறுப்புகள் காரணமாக உங்களால் சமாளிக்க இயலும் என்பதால் கவலை வேண்டாம். பதட்டப்படாதீங்க. தேவைப்படும் பொழுது ஓய்வெடுத்து கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும்.
அதிகம் பதட்டப்படாமல் உங்களுக்கு கால்வலி ஏற்படலாம். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தடைகள் காணப்பட்டாலும் மன தைரியம் மற்றும் உறுதி உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். பாதைகள் கடினமாக இருந்தாலுமே பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. கடின உழைப்பு இன்று உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பை நீங்கள் நம்புங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று வேலை காரணமாக அதிகமாக உங்களுக்கு சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவின் மதிப்பை உங்கள் துணை அறிந்து கொள்வாங்க. இருவருமே அவரவர் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து கொள்ளக்கூடியதாகும். சில முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்கள் உங்கள் துணையிடத்தில் பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்று சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளை காட்டிடும் செலவுகள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது. முடிந்த அளவு செலவுகளை குறைக்க வேண்டும். சிறிய அளவு என்றாலுமே பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில் எச்சரிக்கை தேவை. சிறிது அஜாக்கிரதையாக இருந்தாலுமே அது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். கால்களில் வலி ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுக்கு சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு சிறந்த ஒரு பலன்களை பெற்றுத்தரும். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் அமைதி பெறலாம். அது மட்டும் இல்லாமல் பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க. சிறந்த யுக்திகளை கையாண்டு நீங்கள் கவனமுடன் பணியாற்றினார் இன்றைய செலவுகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியும். உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்கள் துணையிடத்தில் ஒத்துப்போவது அவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவசியம். புரிந்துணர்வு மிகவும் அவசியம். செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய செலவுகளை முடிந்த அளவு நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை சமாளிப்பது சிறந்ததாக இருக்குது. உங்களுக்கு கண்கள் மற்றும் பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று பலன்கள் விரைந்து முடிக்கக்கூடியதாகும். உங்களின் நம்பிக்கையான அணுகுமுறை இன்று உங்கள் துணையிடத்தில் அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்கள் துணையிடத்தில் இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. அன்பான மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை காணப்படலாம். இதன் மூலம் சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை, சுய சார்பு காணலாம். என்று உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படும். அதனை உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது சிறந்தது. இதன் மூலம் எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் தவிர்க்கலாம். மேலும் உங்களுடைய மனதில் தேவையற்ற எண்ணங்களை நீக்கி நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நேர மேலாண்மை காரணமாக இன்று வெற்றி காண்பீங்க. சிறப்பாக திட்டமிட்டால் இன்று அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேலை காரணமாக உங்களுக்கு கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மருத்துவரை ஆலோசிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. பற்களுக்கு சிகிச்சை தேவை. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கும்பம் ராசி நண்பர்களே, நீங்கள் இன்று வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியதாகும். இது உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது. யோகா அல்லது தியானம் மூலம் அமைதியை நீங்கள் பெறலாம். இன்று நீங்கள் கவனத்துடன் பணியாற்றுவீங்க. உங்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் பணியாற்றுவீங்க. இதனால் பணியில் தவறுகள் ஏற்படுவது குறைவு. உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். எண்ணங்களில் தெளிவு, அதனை பேச்சில் வெளிப்படுத்துவதில் உங்களுடைய உறவுல நல்லிணக்கத்தை நீங்கள் மேம்படுத்த முடியும். அதிக பணம் செலவாக வாய்ப்பு இருப்பதால் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உணவில் கவனம் தேவை. குளிர்ச்சியான உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, சிறப்பான ஒரு நாள். நீங்கள் உங்களுடைய செயல்களை குறித்த நேரத்திற்குள் முன்பே முடிப்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தி சாதகமான முடிவுகளை எடுக்கலாம். பணியிடத்தில் உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பணி நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. முடிந்த அளவு உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்கத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.